முதல் முயற்சி வார் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 14 புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். லெசன் நேம் வந்து த முகல் எம்பையர், முகலாய பேரரசு. சப்போஸ் இங்கிலீஷ் மீனிங் புரியலன்னா தமிழ் மீடியம் பார்த்துக்காங்க. தமிழ் மீடியம் பர்சனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நினைக்கலாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறது கஷ்டம்தான். உங்களுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். Romanette 1, choose the correct answer. Question number 1. Babur won the first battle of Panipat in 1526 with the effective use of answer C, artillery. 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஷை திரும்பப்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார். ஆன்சர் இ, பிரிங்கி படை. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி 2 டைம் படிக்கிறதே உங்களுக்கு திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டபுள் டைம் படிக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஷின் நம்பர் 2. Battle of Gagra was the last battle fought by Babur against dash. ஆன்சர் ஏ, ஆப்கான்ஸ். கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஷ் எதிராக போரிட்டார். ஆன்சரா, ஆப்கானியர்களுக்கு. கொஷின் நம்பர் 3. டேஷ் won the Battle of Chausa due to his superior political and military skills. Answer C, ஷேர்கான். டேஷ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். ஆன்சர் இ, ஷேர்கான். கொஷின் நம்பர் 4. டேஷ் இஸ் a land tenure system in which the collection of the revenue of an estate and the power of governing it were bestowed upon an official of the state. Answer A, ஜாகிர்தாரி. டேஷ் நில உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆன்சரா, ஜாகிர்தாரி. Question number 5. The fiscal administration of Akbar was largely based on the methods of dash. Answer C, ஷெர்ஷா. அக்பரது நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. ஆன்சர் இ, ஷெர்ஷா. அக்பரது நிதி நிர்வாகம் ஷெர்ஷா நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் கொஷின். Question number 6. Dash was executed by Jahangir for instigating Prince Khusro to rebel. Answer A, குரு அர்ஜுன் தேவ். இளவரசர் குஸ்ரோவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர். டேஷ் ஆவர். ஆன்சரா, குரு அர்ஜுன் தேவ். Question number 7. Dash was the contemporary of Louis XIV of France. Answer C, ஷாஜகான். டேஷ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர்கள். ஆன்சர் இ, ஷாஜகான். Question number 8. Dash reimposed jizya in his rule. Answer D, அவுரங்கசீப். டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். ஆன்சர் இ, அவுரங்கசீப். Question number 9. Dash is the first known person in the world to have devised the ship's camel, a barge on which a ship is built. Answer A, அக்பர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் டேஷ் ஆவர். ஆன்சரா, அக்பர். Question number 10. The Shalimar Gardens of Jahangir and Dash are watersheds in India horticulture. Answer B, ஷாஜகான். ஜஹாங்கீர் மற்றும் டேஷ் அமைத்த ஷாலிமார் தோட்டங்கள் இந்தியா தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும். ஆன்சர் ஆ, ஷாஜகான். 11th.
Tansen of dash was patronized by Akbar. Answer B. Gwalior. Important question. Dash சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். ஆன்சரா குவாலியரை. Question number 12. Badshah Nama was a biography of dash. Answer C. ஷாஜகான். பாதுஷா நாம என்பது டேஷின் வாழ்க்கை வரலாறாகும். ஷாஜகான். ஆன்சர் E. Question number 13. Dash was an astrological treatise. Answer A. தஜிகா நீலகந்தி. 13th. Dash ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். ஆன்சரா தஜிகா நீலகந்தி. 14th one. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் was composed by dash. Answer B. குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் dash. ஆன்சரா குமரகுருபரர். 15th one. Which of the following rules was not a contemporary of Akbar? Answer D. Queen Victoria of England. கீழ் உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை? ஆன்சர் E. இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி. Roman letter 2. Find out the correct statement. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னா இது வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு, தேர்டு அண்ட் ஃபோர்த்து தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட் ஒன் வந்து தாஜ்மஹால் இஸ் த எப்டம் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர், எ பிளெண்ட் ஆஃப் இந்தியன், பெர்ஷியன் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டைல். தேர்ட், த மோட்டி மஸ்ஜித் இஸ் மேட் எக்ஸ்டென்சிவ்லி ஆஃப் மார்பிள். The Puranakola is a raised citadel. இதுவும் சேம் தான், தமிழில் நான் போடல பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கரெக்டாக. இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டடக்கலையின் மறுவடிவமாக தாஜ்மஹால் உள்ளது. தேர்ட் ஒன், மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது. புராண கிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும். பி. ஆன்சர் வந்து ஆல் த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ பார்த்துக்கங்க, நான் சும்மா லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுறேன். த SAT determine the number of soldiers each Mansabdar received, ranking from 10 to 10,000. Sesha currency system became the basis of the coinage under the British. The Battle of Aldicati 1576 was the last pitched battle between the Mughal forces and Rana Pratap Singh. Fourth one, the Guru Granth Sahib, the holy book of the Sikhs, was compiled by Guru Arjan Dev. இது எல்லாம் தமிழ்லேயும் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Roman letter 3. From the following statements, find out the correct answer. A. Subdivision 1. The ferocious march of Rana Sanga with a formidable force confronted the forces of Babur. Second subdivision, after the Battle of Kannauj, Akbar became a prince without a kingdom. Answer வந்து A. Subdivision 1 is correct. தமிழ்லேயும் அதே தான். ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது. ஆன்சரா 1 சரி. B. Subdivision 1. Sher repaired the Grand Trunk Road from Indus in the west to Sonarkand in Bengal. Second subdivision, Akbar laid the foundations for a great empire through his military conquests. Answer C. 1 and 2 are correct. தமிழில் ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு.
சப்டிஷன் 2 அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார். ஆன்சர் இ 1 மற்றும் 2 சரியானவை. சி அசஷன் ஏ பாபர் வான் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ரீசன் பாபர் யூஸ்ட் ஏ ஆர்டிலரி இன் த பேட்டில். ஏ இஸ் கரெக்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ஆன்சர் ஆ கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். Fourth one, assertion. Towards the end of Aurangzeb's reign, the Mughal Empire began to disintegrate. Reason, Aurangzeb was friendly towards all Deccan rulers. Answer A. A is correct or is not the correct explanation of A. கூற்று அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பம் ஆயிற்று. காரணம் அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார். ஆன்சரா கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. Fourth one, which of the following pass is wrongly matched? ஓகேங்களா, செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து கரெக்டு. ராங்லி மேட்ச்டு வந்து ஃபஸ்ட் ஒன் தான். பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம். பி மேட்ச் த ஃபாலோயிங். அபுல் ஃபாசல், அக்பர், ஜமா மஸ்ஜித், ஷாஜஹான், பாதுஷாஹி மஸ்கியூ, அவுரங்கசீப், புராணகுலா, ஷெர்ஷான். அபுல் ஃபாசல், அக்பர், ஜுமா மசூதி, ஷாஜஹான், பாதுஷாஹி மசூதி, அவுரங்கசீப், புராணகிலா, ஷெர்ஷான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.